அன்னைக்கு நான் சென்னையில் இருந்து மதுரையில் இருக்க என்னோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். சென்னையில நான் கவர்மெண்ட் வேலையிலே இருக்கேன். என்னோட சொந்த வீடு மதுரையில தான் இருக்கு. அந்த நாட்கள்ல ஸ்கூல் லீவு ஆரம்பமாகி இருந்துச்சு. அதனால குழந்தைங்க எல்லாமே லீவுல இருந்தாங்க. டீச்சரா இருக்கக்கூடிய எங்களுக்கு எப்பவும் எங்கு நினைச்சாலும் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதில்லை. அதனால நானும் இந்த லீவ வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். 2ஆம் தேதி எனக்கு ட்ரெயின் இருந்துச்சு. ஆனா நான் அன்னைக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். வீட்ல என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால அந்த ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சரி, நாம இன்னைக்கு ஸ்லீப்பர் பஸ்லயே போகலாம்னு நினைச்சேன். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கடைசியா ஒரு பஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதுல ஒரே ஒரு சீட் மட்டும்தான் மிச்சமாவும் இருந்துச்சு. அந்த ஸ்லீப்பர் இருக்கையும் காலியாக இருந்துச்சு. அந்த பஸ் ஃபுல்லா எல்லாருமே புக் பண்ணி இருந்தாங்க. அதாவது கீழேயும் படுத்து தூங்குற வசதி இருக்கு, மேலேயும் படுத்து தூங்கக்கூடிய வசதி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பஸ்ஸோட நடத்துனர் கிட்ட ஒரு சீட் கிடைக்குமான்னு கேட்டேன். அதுக்கு அவரு, இல்ல மேடம், உங்களுக்கு தனியா சீட் கிடைக்காது. ஏன்னா ஸ்லீப்பர்ல ஒரே ஒரு இருக்கைதான் காலியா இருக்கு. அதுலயும் ஒரு ஆள் இருக்காரு. நீங்க சரி செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்லைன்னா உங்களுக்கு சீட் கிடைக்காது, ஏன்னா எல்லா சீட்டுமே புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. இதுக்கப்புறமா 5 நிமிஷம் யோசிச்சுட்டு, பரவாயில்லை, எனக்கு அதே இருக்கையே கொடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அந்த ஆள் எப்படிப்பட்டவர், என் கூட பயணிக்க போறவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இதையெல்லாம் தைரியம் இல்லாம யோசிக்கிட்டே இருந்தேன். என்னோட மனசுல விசித்திரமான எண்ணங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா நான் இதையெல்லாம் மறந்துட்டு தைரியமா பஸ்ல ஏறி என்னோட இருக்கையில படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் பார்த்தேன், பக்கத்துல ஒரு பை இருந்துச்சு. ஆனா அந்த நபர் அங்க இல்ல. அதுக்கப்புறமா நான் ஜன்னல் வழியா அவரோட ஜீன்ஸை மாத்திக்கிட்டு பஸ் நின்னதுக்கு அப்புறமா அவங்க பஸ்ல ஏறிக்கிட்டாங்க. இந்த சமயத்துல அந்த பையனோட கை என்னோட கழுத்து எக்ஸ்டேட் பக்கத்துல வரதை நான் பார்த்தேன். நானும், என்ன உனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணுமே புரியலன்னு கேட்டேன். அதுக்கப்புறமா நான் உடனடியா பஸ்ஸோட நடத்துனரை கூப்பிட்டேன். பஸ்ஸோட நடத்துனர், மேடம், உங்களோட கழுத்து பக்கத்துல ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் நான் பார்த்தேன், அவங்க 2 பேரும் எப்பவுமே சேர்ந்து என்னோட தங்க சங்கிலியை திருடினாங்கன்னு தெரியல. நான் அவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு நினைச்சேன். இதுக்கப்புறமா சத்தமா நான் என்னோட செயின் போட்டிருந்தேன். இந்த பையன் என்னோட செயினை திருடிட்டான்னு சொல்லி கத்துனேன். ஏன்னா இவன்தான் என்னோட கழுத்துல கையை வச்சிருந்தான். நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே என்னை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த பையன் என்னோட ஏதோ தவறு செஞ்சிருக்கான்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி எதுவுமே இல்லை, ஏன்னா அவன் கூட எந்த தவறுமே செய்யல. மாறாக என்னோட தங்க சங்கிலியை திருடிட்டான். ஒருவேளை அவன் ஒரு திருடனா இருக்கலாம். இந்த நடத்துனரும் இதுல உடந்தையா இருந்திருக்கலாம். அவன், மேடம், ஏன் போய் சொல்றீங்க? நீங்க ஏற்கனவே சங்கிலி போடவே இல்ல, நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா நானும், உனக்கு இவ்வளவு தெரியுமா? அப்படின்னா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் இப்போ சங்கிலியோட தான் வந்தேன். நீங்க 2 பேரும் தந்திரம் செய்யணும்னு நினைச்சா நான் உங்க மேல புகார் கொடுப்பேன். என்னோட கணவர் ஒரு போலீஸ் அதிகாரி. நான் ஒரு ஆசிரியர். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பஸ் நடத்துனர் அப்படிங்கிற முறையில் நீங்க பயணிகளுக்கு எப்படி சேவை செய்யணும்? அவங்களை கொள்ளை அடிக்க கூடாது. நீங்க வெட்கப்படணும் அப்படின்னு சொன்னேன்.
அந்த பஸ் நடத்துனருக்கு நிறைய பேசினேன். அப்போ பேருந்துல இருந்த எல்லாருமே இறங்கி அந்த பையனை ரொம்பவே அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனை சோதனை செஞ்சப்போ அவனோட சட்டப்பையிலிருந்து என்னோட தங்க சங்கிலி கிடைச்சது. இதுக்கப்புறமா நான் அதை எடுத்துக்கிட்டு நான் இவங்க கூட இருந்த அதுக்கப்புறமா நான் அந்த தங்க சங்கிலியை என் கையில எடுத்துக்கிட்டேன். என் கை நடுங்கிக்கிட்டே இருந்தது. இதுவரைக்கும் நான் சந்திச்ச பயங்கரமான தருணம் அது. அந்த பையன் தலை குனிஞ்சிக்கிட்டு நின்னான். அவன் முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சது. பஸ் நடத்துனர் அப்போ சத்தமா, எல்லாரும் அமைதியா இருங்க, போலீஸ்க்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை கேட்டதும் அந்த பையன், அக்கா, தயவு செஞ்சு போலீஸ்க்கு போக வேண்டாம், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் னு அழுதுகிட்டே சொன்னான். அந்த அழுகை என்னோட மனசுல ஒரு சின்ன தடுமாற்றத்தை உண்டாக்கிச்சு. இவன் உண்மையிலேயே திருந்துவானா, இல்ல இது இன்னொரு நாடகமா னு என் மனசுக்குள்ள கேள்வி வந்தது. அப்போ ஒரு வயசான அம்மா, மா, சங்கிலி உனக்கு கிடைச்சிடுச்சு, அவன் தவறை உணர மாதிரி தெரியுது, இந்த ஒரு தடவை விட்டுடலாமா னு மெதுவா சொன்னாங்க. பேருந்துல இருந்த சில பேர் ஆதரவு சொன்னாங்க. சில பேர், இவங்க மாதிரி ஆள்களாலதான் சமூகம் கெடுதுது னு கோபமா பேசினாங்க. நான் கொஞ்ச நேரம் அமைதியா நின்னேன். அப்புறம், சரி, இந்த ஒரு தடவை விடுறேன், ஆனா இனிமே இப்படி யாரோட வாழ்க்கையையும் கெடுக்காதே னு அந்த பையனுக்குச் சொன்னேன். அவன் கண் கலங்கியபடியே, நன்றி அக்கா, நான் மாறுவேன் னு சொன்னான். பஸ் மறுபடியும் நகர ஆரம்பிச்சது. ஆனா அந்த சம்பவம் என் மனசுல ஒரு ஆழமான சுவடா பதிஞ்சு போச்சு. அந்த நாள் நான் உணர்ந்தது ஒன்றுதான். ஒரு நிமிஷ அலட்சியம் கூட வாழ்க்கையில பெரிய பாடமா மாறிடும். ஸ்டாப்பை நெருங்கும்போது கூட என் மனசு இன்னும் அமைதியா ஆகல. சங்கிலி கையில இருந்தாலும் அந்த சம்பவத்தோட பதட்டம் முழுசா இறங்கவே இல்ல. நான் பஸ்ஸிலிருந்து இறங்கும்போது அந்த பையன் பின்னால நின்னுக்கிட்டே இருந்தான். ஒரு நொடி நான் திரும்பி பார்த்தேன். அவன் கண்ணுல வெட்கமும் பயமும் கலந்த ஒரு பார்வை. இவன் உண்மையிலேயே மாறுவானா னு என் மனசு மறுபடியும் கேட்டது. வீட்டுக்கு போய்ச் சேர்ற வரைக்கும் பஸ்ஸுல நடந்த ஒவ்வொரு விஷயமும் என் கண் முன்னாடியே ஓடிக்கிட்டே இருந்தது. அவன் கை என் கழுத்து பக்கத்துக்கு வந்த அந்த நொடி, நடத்துனரின் வார்த்தைகள், பேருந்துல இருந்த மக்களின் கோபம். வீட்டுக்கு போனதும் நான் நேரா கண்ணாடி முன்னாடி நின்னேன். கழுத்துல இருந்த லேசான சிவப்பு கோடு இன்னும் தெரியுது. அந்த இடத்தைத் தொடும்போது கூட ஒரு சில்லுனு பயம் ஓடிச்சு. அப்போதான் உணர்ந்தேன், நான் தப்பிச்சேன். ஆனா எல்லாரும் அப்படித் தப்பிச்சிடுவாங்களா? அந்த நாளுக்குப் பிறகு பொது போக்குவரத்துல போகும்போது நான் அதிக கவனமா இருக்க ஆரம்பிச்சேன். சங்கிலி வெளில தெரியாம போடுவேன். கூட்டம் அதிகமா இருந்தா என் பையை இறுக்கமா பிடிச்சுக்குவேன். ஆனா இதுக்கிடையில அந்த பையனோட முகம் மட்டும் என் மனசுல அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது. அவன் திருடன் என்பதால மட்டும் அவனை விட்டுட்டேனா, இல்ல அவனுக்குள்ள இருந்த ஒரு சின்ன மனிதத்துக்காகவா? சில நேரம் வாழ்க்கை நமக்கு நீதிபதி ஆகற உரிமையையே கொடுத்துடுது. அந்த நாள்ல நான் சட்டத்துக்கு மேல மனிதத்தையே தேர்ந்தெடுத்தேன்னு தோணிச்சு. ஆனா அந்த முடிவு சரியா, தவறா? அதுக்கான பதில் இன்னும் எனக்கு தெரியல. மெதுவா கடந்து போச்சு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு வாழ்க்கை மீண்டும் வழக்கம் போல ஓடினாலும் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன எச்சரிக்கை எப்பவும் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் மாலையில நான் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு திரும்புற வழியில அதே பஸ் ஸ்டாப்புல நின்னுக்கிட்டிருந்தேன். கூட்டம் அதிகம் இல்ல. காற்று மெதுவா வீசியது. அப்போ திடீர்னு, அக்கா
இன்னும் யாரோ மெதுவா கூப்பிட்ட சத்தம் கேட்டது. நான் திரும்பி பார்த்தேன். அவன்தான். அந்த நாண சங்கிலி திருடின அந்த பையன். ஒரு நொடி என் மனசு பதறிப் போச்சு. மறுபடியுமா? இன்னும் பயம் வந்தது. ஆனா அவன் முன்னாடி வந்து நிக்கல. சில அடிகள் தூரத்துல நின்னுக்கிட்டே. கண்ணு குனிஞ்சு. பயப்படாதீங்க அக்கா. நான் எதுவும் பண்ண வரல. இன்னும் சொன்னான். அவன் முகம் மாறியிருந்தது. அந்த நாள்ல இருந்த திமிர் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு சோர்வு. அன்னைக்கு நீங்க விட்டதுக்கு பிறகு நான் ரொம்ப யோசிச்சேன். அம்மாவை நினைச்சேன். அவங்க உயிரோட இருந்தா நான் இப்படி பண்ணிட்டேனான்னு கேட்டிருப்பாங்க. அவன் குரல் உடைஞ்சு சொன்னான். என் மனசும் சற்றே உருகிச்சு. இப்போ என்ன பண்ற? நான் கேட்டேன். ஒரு சிறிய கடையில வேலை கிடைச்சிருக்கு அக்கா. சம்பளம் கம்மி. ஆனா மனசுக்கு நிம்மதி இருக்கு. சொன்னான். அந்த வார்த்தைகள் கேட்கும்போது அந்த நாள்ல எடுத்த என் முடிவு முழுக்க தவறில்லைன்னு முதல் தடவையா தோணிச்சு. அவன் போகும் முன்னாடி, அக்கா, அன்னைக்கு நீங்க போலீஸ்க்கு ஒப்படைச்சிருந்தா நான் இன்னும் கெட்ட பாதையில போயிருப்பேன். நீங்க காட்டின மனிதத்தாலதான் இப்ப நான் நேரா நடக்க முயற்சிக்கிறேன். சொல்லி போயிட்டான். நான் அவன் போறதையே பார்த்துக்கிட்டே நின்னேன். அப்போதான் புரிஞ்சது. சில நேரம் கடுமையான தண்டனை விட ஒரு நிமிஷ கருணை ஒரு வாழ்க்கையையே மாற்றிடும்.